எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா, வாழ்க்கை 25 வயசுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா மாறி இருக்கும். சொல்லப்போனா, நமக்கு பிடிச்சவங்கள விட்டுட்டு போவாங்க. நம்ம அப்பா, அம்மாக்கெல்லாம் வயசாக ஆரம்பிச்சிரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியாம இருக்கும். கெரியர்ல செம்ம அடி விழுந்துட்டு இருக்கோம். என்னடா இது ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோவில் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. சொல்யூஷன் தர முடியும்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. வாழ்க்கைங்கிற ஒரு ஜேர்னியில் நீங்கள் ஒரு சூப்பராக ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி தான் நான் பிளான் போட போகிறேன், நான் இந்த காலேஜில் சேர போகிறேன், நல்லா படிப்பேன், படித்து முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச வேலையை உட்கார போகிறேன்னு நினைப்பீங்க. அது நடந்திருக்காது. எனக்கு பிடிச்ச நீங்கள் காதலிச்ச ஒரு பொண்ணோ இல்லை பையனையோ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க. பல ஸ்ட்ரகிள்ஸ் போராடியும் திடீர்னு பார்த்தா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. நல்லா வந்து எல்லாமே சரி பண்ணிடலாம்னு நினைக்கும் போது ஒரு பர்சனலாக ஒரு பெரிய லாஸ் உள்ளவங்க. எல்லாருமே இந்த வாழ்க்கையில் இதை ஃபேஸ் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம போகிற ஜேர்னிக்கும் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், இந்த ஜேர்னியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டெஸ்டினேஷன் நமக்கு வேற ஒரு விஷயத்த குடிக்கும். கிட்டத்தட்ட செவிலே அறியும். என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டோம், இது வேற நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் வந்து உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். சில டைம் இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு வெறுப்பாக இருக்குங்க. இங்கே இருக்கிற முக்காவாசி பேர் ஓகே அந்த வெறுப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ டஃப்பாக வாழ்க்கை எடுத்துக்கலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லாரும் செட்டில் ஆகணும் தான், பணம் முக்கியம்தான், நம்ம லவ் லைஃப் முக்கியம்தான், ஹெல்த் முக்கியம்தான், எல்லாம் ஓகே தாங்க. பட் எதுக்காக நம்ம ஓடுறோங்கிறது தெரியாமல் இங்கே நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே பாருங்களேன், ஒரு ரொட்டீன் லைஃப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் இதை பண்ண போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டு தான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட நிம்மதி இருக்கான்னா அது இல்லை நிறைய பேத்துக்கு. ஸோ நிம்மதி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ண வேணாங்க. என்னடா சொல்கிற எதுவுமே பண்ண வேணாங்கிற அப்படின்னா, ஆமாம், இப்போது இங்கே பாருங்களேன், பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு வந்து ஜாபில் ப்ராப்ளமா, ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஹேண்டில் பண்ண பழகிக்கணும். இல்லை அப்படின்னா ஜாபை குவிட் பண்ணிட்டு வேறு ஜாப் பார்க்கணும். லவ் லைஃப்பில் பிரச்சனையா, என்ன பண்ணணும், ஒன்று அவங்ககிட்ட இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இல்லையா, ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு பேசவும் தெரியும் இல்லாமல், இந்த இடத்த விட்டு போகவும் தெரியும் இல்லாமல், ஒரு நடுவில் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறீங்கள, அங்கே தாங்க பிரச்சனை உருவாகுது. அதுவும் இல்லாமல் எல்லாத்தையுமே நான் இந்த 30 வயசுக்குள்ள முடிக்கணும், 35 வயசுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துருக்கிற எல்லாருமே இன்க்ளூடிங் மீ, நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன், எல்லாருமே ஒரு நாள் செட்டில் ஆக தான் போகிறோம். அதுக்கு ஒரு டைமும் ஒரு கோலை வைக்கவே வேணாங்க. நம்மளோட ப்ராசஸை மட்டும் ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா போதும், என் ரிசல்ட் பக்காவாக வந்துருங்க. அது தெரியாம தான் எல்லாருமே வேகமாக ஓடுறோம்னு சொல்லிட்டு நிம்மதி இல்லாமல் இது பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரியுது, நீங்கள் நிறைய விஷயத்தை லூஸ் பண்ணிட்டீங்க தான். ஈவன் இதுக்கப்புறம் லூஸ் ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கீங்க. அப்படி எதுவுமே ஆகாதுங்க. பாசிட்டிவாக மட்டும் இருங்க. உங்களை நம்பினாலே போதும். அதுதான் முக்கியமான ஒரு கீயே. ஸோ வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழி, வாழ்க்கையை அதோட ஓட்டத்தில் விட்டுறது தான். ஸோ இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் முடிய போதுங்க. வாழ்க்கையை அதோட ஓட்டத்தில் விடுங்க. ப்ரெஷர் இல்லாமல் வாழுங்க. இதுதான் மெயின். அதுக்காக ப்ரெஷருக்காக நீங்கள் யோகா பண்ணுவீங்களோ, இல்லை ஜிம் போகிறீங்களோ, இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோ செய்கிறீங்களோ, அது உங்களோட இது. பட் இது ரேஸ் இல்லைங்க, இது ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு மட்டும் முயற்சி பண்ணால் போதும். மற்றபடி நம்ம இந்த டைம்குள்ளே செட்டில் ஆகணும், டைம்குள்ளே இதாகணும், ஐயோ ஆல்ரெடி என் லைஃப்பில் வந்தவங்க போயிட்டாங்க, நீ வரவங்களும் போயிடுவாங்களோ அப்படிலாம் இது இல்லைங்க. பிலீவ் யுவர் செல்ஃப். ஒன்றும் கவலைப்படாதீங்க நண்பா, வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதுக்கு முதல்ல நம்மளை மாற்றிக்கணும். வாழ்க்கை வாழ்றது தாங்க, வாழ்ந்து பார்த்துடலாமே. இந்த வீடியோ தூரம் முடிய போது இதே மாதிரி நல்ல வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் லவ் யூ ஃப்ரம் ஆர்கே சாட் ஸ்பேஸ். எண்ட் ஆஃப் த வாழ்க்கையில் கில்ட் எல்லாம் இருக்கிறதாங்க விஷயமே. தேங்க்யூ.